الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين أما بعد فقد قال الله تعالى في محكم التنزيل أعوذ بالله من الشيطان الرجيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. அன்பிற்கினிய இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, ஒரு 10 நிமிடத்திற்குள்ள ஒரு சில செய்திகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். பொதுவாக மனிதனுடைய இயல்போ அல்லது நாம் எல்லோரும் எதிர்பார்க்கிறது ஒரு மகிழ்ச்சிகரமான வாழ்க்கை, நிம்மதியான ஆறுதலான, எங்களுடைய இதயத்துக்கு இதமாக இருக்கின்ற பிரச்சனைகள் அற்ற வாழ்க்கையை நாம் எல்லோருமே இயற்கையாகவே நாங்கள் விரும்புகிறோம். அப்போ இது சம்பந்தமாக அல்லாஹு தஆலா திருமறை குர்ஆனிலே சூரத்துன் நஹல் 97வது வசனத்தில் அல்லாஹு தஆலா பின்வருமாறு சொல்லி காட்டுகிறான். மன் அமில சாலிஹம் மின் தக்கரின் அவ் உன்சா, ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, யாரெல்லாம் சாலிகான அமல்கள் செய்கிறார்களோ, வஹுவ முஃமினுன், அவர் என்ன செய்ய வேண்டும்? மூமினாக இருந்த நிலையில், ஃபலனுஹி அன்னஹு ஹயாத்தன் தய்யிபா, அவர்களுக்கு மகிழ்ச்சியான மனமான வாழ்க்கையை நாங்கள் அவர்களுக்கு கொடுப்போம் என்று அல்லாஹு தஆலா சொல்லிட்டு, வலனஜ்ஸி அன்னஹும் அஹ்ஸனி அஜ்ருஹும் பிஅஹ்ஸனி மா கானூ யஅமலூன், அவர்கள் செய்தவற்றிலிருந்து நல்லவைகளுக்கு நாங்கள் என்ன செய்வோம்? நல்ல கூலிகள் கொடுப்போம் என்று சொல்லி அல்லாஹு தஆலா சூரத்துன் நஹல் 97வது வசனத்திலே சொல்லி காட்டுகிறான். அன்புக்கினிய இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியவர்களே, பொதுவாக இந்த மகிழ்ச்சிகரமான வாழ்க்கை என்பது மனிதர்களுடைய சிந்தனைக்கு அடிப்படையில் சில நேரங்களில் வேறுபடலாம். பொதுவாக ஈமான் இல்லாமல் உலகம்தான் தங்களுடைய இன்பங்களை அனுபவிக்கிற, வாழ்க்கையை அனுபவிக்கிற முழுமையான இடம் என்று நினைக்கிறவர்கள் அவர்களுடைய சிந்தனையிலே வேறு விதமாக அதை பார்க்கலாம். அல்லது இன்னும் சிலர் பொருளாதாரம் தான் அவர்களுக்கு மகிழ்ச்சியை, அதே போல ஆறுதலை, நிம்மதியை தரும் என்று சொல்லி இன்னும் ஒரு சாரார் என்ன செய்கிறார்கள்? நினைக்கிறார்கள். ஆனால் அல்லாஹு தஆலா யாருக்கு இந்த மகிழ்ச்சிகரமான வாழ்க்கையை கொடுக்கிறான் என்றால், அல்லாஹு தஆலா சொல்லக்கூடிய செய்தியில் மிக முக்கியமாக 2 அடிப்படைகளை சொல்கிறான். முதலாவது என்ன? மன் அமில சாலிஹம் மின் தக்கரின் அவ் உன்சா வஹுவ முஃமினுன், முதலாவது அவர் ஈமான் கொண்டிருக்க வேண்டும். ஈமான் அவரிடத்தில் என்ன செய்யணும்? எங்களுடைய அமல்கள் அங்கீகரிக்கப்படுவதாக இருந்தால் முதலாவதாக விசுவாசம் எங்களுடைய உள்ளங்களிலே இருக்க வேண்டும். அப்போ இந்த விசுவாசம் தான் ஈமான் என்று நாங்கள் என்ன செய்கிறோம்? பேசிக்கொள்கிறோம். அல்லாஹு தஆலாவை பற்றி, ரசூல்மார்களை பற்றி, கலாக்கதரை பற்றி, நபிமார்களை பற்றி, வேதங்களை பற்றி, மறுமை நாளை பற்றி என்று என்ன செய்கிறது? இந்த விசுவாசத்தின் அடிப்படை இது எங்களுடைய மிக முக்கியமான ஆணிவேராக இருக்கிறது. அப்போ நம்ம எந்த அமல் செய்கிறதாக இருந்தாலும், அல்லது எங்களுடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சி, நிம்மதி, சந்தோஷம், கவலையற்ற வாழ்க்கை, அருள் மிகுந்த வாழ்க்கை, இது எல்லாவற்றுக்கும் மிக முக்கியமான அடிப்படை அம்சமாக இருக்கிறது இந்த ஈமான் தான். இந்த ஈமான் தான். அப்போ ஒரு ஈமான் உள்ளவன் ஒரு விடயத்தை அணுகுவதற்கும் ஈமான் அல்லாதவன் ஒரு விடயத்தை அணுகுவதற்கும் இடையில் பாரிய வித்தியாசம் இருக்கிறது. ஈமான் உள்ளவன் செய்து ஒரு கவலை வருகிறது, ஒரு துன்பம் வருகிறது, அல்லது அவனை நோக்கி மிகப்பெரிய ஒரு பிரச்சனை வருகிறது என்று சொன்னால் விசுவாசி அதை ஒரு விதமாக அணுகுவான். ஆனால் விசுவாசத்திலே குளறுபடி உள்ளவன், விசுவாசம் ரொம்ப குறைவு நிலையிலே உள்ளவன், ஆன்மீக ரீதியாக அதை அணுகுவதை விடுத்து அவன் சில நேரங்களில் தன்னை வருத்தி கொள்ளுகிற ஒரு மோசமான ஒரு நிலையை நம்ம என்ன செய்யறோம்? பார்க்கிறோம். அன்பிற்கினிய இஸ்லாமிய சகோதரர்களே, அப்போ இந்த ஈமான் என்கிற இந்த விசுவாசத்தினுடைய அடிப்படை எங்களுக்கு எவ்வளவு ஆழமாக இருக்கிறதோ, அந்த நம்பிக்கையில் நாங்கள் எங்களுடைய நம்பிக்கை ஆழமாக இருக்கிறதோ அந்த அளவுக்கு எங்களுடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சியை பார்க்கலாம். அப்போ இதுதான் அல்லாஹ் தஆலா என்ன செய்கிறான்? இந்த ஈமான் சம்பந்தமாக சொல்கிறான். அப்போ இந்த ஈமான் என்பது பொதுவாக சொல்வார்கள் மின் அமாலில் குலூப், எங்களுடைய உள்ளம் சார்ந்த ஒரு செயற்பாடு. விசுவாசத்தை நம்ம வெளியில் பார்க்க முடியாது. தொழுகையை பார்க்கலாம், ஜகாத்தை பார்க்கலாம், ஹஜ் செய்வதை பார்க்கலாம், உம்ரா செய்வதை பார்க்கலாம்.
குர்பானி கொடுப்பதை பார்க்கலாம். ஆனால் விசுவாசம் எப்படி இருக்கிறதுன்னு சொல்லி யாருக்காவது பார்க்க முடியுமா? யாராலையும் பார்க்க முடியாது. படைத்த ரப்புல் ஆலமீனுக்கும் அவன் அந்த அளவுக்கு ஈமான் கொண்டிருக்கிறான் என்கிற உள்ளம் சார்ந்த மிக முக்கியமான அடிப்படை அம்சமாக இந்த ஈமான் இருக்கிறது. அப்போ ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில ஒரு குடும்பத்தில் நம்ம பார்க்கமே, இப்போ எந்த இடத்துல அப்துல் அசீஸ் மௌலவி அவர்களும் சொன்னார்கள், நம்மளுடைய வாழ்க்கை எங்களுடைய வீடுகளில் இறைவனை பற்றிய நினைவு, திலாவத்துல் குர்ஆன், அதே போல தொழுகை, இது போன்றவை நடக்கிற பொழுது அந்த குடும்பம், அந்த வீடு என்ன செய்கிறது? உயிரோட்டம் உள்ள வீடாக இருக்குது. அது இல்லாத பொழுது என்ன செய்கிறது? அந்த வீடு மரணித்த பாலடைந்த வீடுகளை போல இருக்கிறது. அப்போ இந்த ஈமான் என்கிற அம்சம் என்பது மிக முக்கியமாக நாங்கள் அல்லாஹ் தஆலாவுடைய இந்த விசுவாசத்தின் அடிப்படையிலே எங்களுடைய ஆழமாக எந்த அளவுக்கு இருக்கிறதோ அந்த அளவுக்கு எங்களுடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சியை பார்க்கலாம், அல்லாஹ்வுடைய அருளை பார்க்கலாம், நிம்மதியை பார்க்கலாம். பிரச்சனைகள் வருகிற பொழுது அதை எவ்வாறு அணுக வேண்டும், எவ்வாறு எதிர்கொள்ள வேண்டும், எப்படி எங்களுக்கு இஸ்லாம் வழிகாட்டிருக்கிறது என்கிற அந்த வழிமுறைகளை கையாளுகிற பொழுது அல்லாஹ் தஆலா விரும்புகிற விதத்தில் எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் கொண்டு போகலாம். அதற்கு நேர் எதிராக இருக்கிற பொழுது அல்லாஹ் தஆலாவை சில நேரங்களில் சபிக்கிறவங்களை பார்க்கிறோம், தங்களுடைய வாழ்க்கையை நொந்து போறவங்களை பார்க்கிறோம், அல்லது என்ன செய்கிறது? வேறு விதமான வார்த்தைகளை தங்களுடைய நாவுகளினால் உச்சரிக்கிறதை பார்க்கிறோம். அப்ப இது எல்லாவற்றுக்கும் காரணம் என்றால் ஈமானிலே இருக்கிற கோளாறு தான், ஈமானிலே இருக்கிற பலகீனம் தான். ஒரு பிரச்சனை வருகிற பொழுது அந்த பிரச்சனையிலே அவன் என்ன செய்கிறான்? துவண்டு விடுகிறான். அவன் என்ன செய்கிறான்? தன்னை வருத்தி கொண்டு மிக அவசரமாக, அது தவறான முடிவாக இருந்தாலும் அதை நோக்கி அவன் என்ன செய்கிறான்? தற்கொலை போன்ற மிக மோசமான ஒரு நிலைக்கு அவன் என்ன செய்கிறான்? தன்னை உட்படுத்திக் கொள்ளுகிற ஒரு நிலையை நம்ம பார்க்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, சரி, இந்த ஈமான் மாத்திரம் எங்களுக்கு போதுமாக என்றால் நிச்சயமாக இல்லை. இந்த ஈமான் எந்த அளவுக்கு ஆழமாக இருக்கிறதோ அந்த அளவுக்கு எங்களுடைய செயற்பாடுகளும் சரியாக இருக்க வேண்டும். அதுதான் அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல பல இடங்கள்ல ஈமானையும் சாலிஹான அமல்களையும் ஒன்றிணைத்து அல்லாஹ் தஆலா பல இடங்கள்ல சொல்றான். நம்ம எல்லோருக்கும் பரிச்சயமான ஒரு சூரத்துல் அஸ்ர். அல்லாஹ் தஆலா என்ன சொல்கிறான்? வல் அஸ்ர் இன்னல் இன்சான லஃபீ குஸ்ர் இல்லல்லதீன ஆமனு வ அமிலுஸ் சாலிஹாத். இப்ப நஷ்டவாளிகள் யார் இல்லைங்கிறது அல்லாஹ் தஆலா என்ன செய்கிறான்? விதிவிலக்கானவர்களை சொல்றான். அதுல சொல்கிறான் ஈமான் கொண்டவர்களும் சாலிஹான அமல்களும். பிறகு என்ன செய்ய? இன்னும் இரண்டு சொல்கிறான். அப்ப இந்த வகையில பாருங்க, இந்த ஈமானுக்கும் சாலிஹான அமலுக்கும் இடையில நெருக்கமான ஒரு தொடர்பாடல் இருக்கிறது. நீ ஈமான் உண்மையிலே இவர் ஈமான் கொண்டாராக இருந்தால் அவருடைய செயற்பாடு நல்லதாக அமையும், அப்படித்தானே? அப்ப இந்த செயற்பாடுகள் நல்லதாக அமைகிறதாக இருந்தால் அவருடைய ஈமான் பலமாக இருக்க வேண்டும். இரண்டுக்கும் இடையில ஒரு இறுக்கமான தொடர்பு இருக்கிறது. ஒன்றை விட்டு ஒன்று பிரிய முடியாத அளவுக்கு என்ன செய்கிறது? இவர் ஈமான்ல விசுவாசத்தில் நம்பிக்கை உள்ளவரா இல்லையா, ஆழமான நம்பிக்கை உள்ளவரா இல்லையா என்பதை புரிந்து கொள்வது அவருடைய செயற்பாடுகள் சொல்லும். கஷ்டம் வர்ற நேரத்தில், துன்பம் வர்ற நேரத்தில், கவலை வர்ற நேரத்தில், ஏதாவது ஒரு இக்கட்டான நிலையில, ஒரு உதவி தேவையான நிலையில, அல்லது அவர் நேசிக்கின்ற குடும்பத்தில் உள்ளவங்க ரொம்ப கடுமையான நோய்களுக்கு ஆளாக்கப்படுகிற நேரத்தில் இவர் உண்மையிலேயே ஈமான் அல்லாஹ் மீது கொண்டிருக்கிறாரா இல்லையாங்கிறது நாங்கள் புரிந்து கொள்ளலாம். நம்ம பல சகோதரர்களை பார்க்கிறோம். என்ன இப்படியான ஒரு நெருக்கடியான ஒரு சூழ்நிலையில சில நேரங்களில் மார்க்கம் அனுமதிக்காத நோய் நிவாரணிகளை தேடி போறாங்களா இல்லையா? போறாங்க. அப்ப இந்த ஈமான் என்ன செய்கிறது? அவருடைய உள்ளங்களில் ஏதோ என்ன செய்கிறது? தொய்வு நிலையில் இருக்கிறது. சரியாக இவர்கள் ஈமான் கொள்ளவில்லை. நோயை தருவதும் அல்லாஹ், நோயை நீக்குவதும் அல்லாஹ் என்கிற அந்த நம்பிக்கை அவருடைய உள்ளங்களில் ஆழமாக இல்லை. அப்ப அந்த அளவுல ஈமான் எந்த அளவுக்கு ஆழமாக இருக்கிறதோ, ஈமான் எந்த அளவுக்கு நல்லதாக இருக்கிறதோ அதனுடைய செயற்பாடுகளும் நல்லதாக அமையும். அதே போன்றுதான் எங்களுடைய செயற்பாடுகள் அமைவதற்கு இது மிக முக்கியமான ஒரு அடிப்படை. நம்ம எல்லாம் பார்த்திருக்கிறோம் சாலிஹான அமல். சாலிஹான அமல்கள் என்று அல்லாஹ் தஆலா நாளைக்கு ஏற்றுக்கொள்வதாக இருந்தால் மிக முக்கியமான இரண்டு அடிப்படைகள். ஒன்று இஹ்லாஸ், இரண்டாவதாக நாங்கள் நபிகளாருடைய வழிகாட்டலை சொல்கிறோம். இந்த ரெண்டுக்கு மிக முக்கியமான ஒன்று ஈமான். அப்ப இந்த மூன்று நிபந்தனைகளும் மிக முக்கியமானது. அப்ப ஈமான் இல்லாதவர்களுடைய எந்த ஒரு அமலும் என்ன செய்யப்படாது? மறுமையில் அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு கூலி கொடுக்க மாட்டான். இந்த உலகத்தில் கிடைச்சிடும், ஆயுளம் நீட்டலாம், சில நேரங்களில் வாழ்வாதாரத்தில் அல்லாஹ் தஆலா அபிவிருத்தி கொடுக்கலாம், ஏதோ ஒரு வகையில் அல்லாஹ் தஆலா கொடுத்துருவான். இப்ப ஈமான் தான் எங்களுடைய மறுமையினுடைய அமலுக்குரிய சரியான அளவீடை சருகிற ஒரு அமல் என்று சொன்னால் அந்த விசுவாசத்தின் அடிப்படையில் தான் அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சிருக்கிறான்? அமைச்சிருக்கிறான். அன்புக்குரிய சகோதரர்களே, அப்ப இந்த வகையில பொதுவாக இந்த மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கு ஒவ்வொருத்தரும் சில சஹாபாக்கள் சில விளக்கங்களை சொல்லி இருக்கிறாங்க.
சிலர் சொல்கிறார்கள் இந்த மனமான மகிழ்ச்சிகரமான வாழ்க்கை ஹயாத்துன் தையிபா, நல்ல வாழ்க்கை என்றால் என்ன என்பதற்கு இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள் அர் ரிஸ்குல் ஹலால், ஹலாலான சம்பாத்தியம். ஹலாலான சம்பாத்தியம் யார் பெறுகிறாரோ அவருக்கு மகிழ்ச்சியான வாழ்க்கை கிடைக்கும். அதே போல அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்கிறார்கள் அல் கனாஅ, போதும் என்கிற மனசு. நம்ம எவ்வளவுக்கு தான் என்ன செய்தாது சேகரித்து வச்சிருந்தாலும் எப்பொழுது அந்த போதும் என்கிற மனசு எங்களுக்கு வருமோ அப்போதான் என்ன செஞ்சிடும் அது அந்த நிலை அப்படின்னு சொல்லி அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் என்ன செய்றாங்க சொல்லி காட்டுகிறார்கள். இப்படி பல செய்திகளை நம்ம பார்க்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, இவைகள் இதை இரண்டையும் சேர்க்கும். பொதுவாக ஹலாலான சம்பாத்தியம் என்பது நம்முடைய வாழ்க்கையில மிக முக்கியமான ஒரு அடிப்படை தான். அதே போல போதும் என்கிற மனசு மிக முக்கியமான ஒன்றுதான். அப்ப இந்த வகையிலே பொதுவாக ஈமானை சார்ந்து எங்களுடைய வாழ்க்கை அமையுமாக இருந்தால், சாலிகான அமல்கள் எங்களுடைய வாழ்க்கையில பிரதிபலிப்பாக இருக்குமாக இருந்தால் மகிழ்ச்சிகரமான வாழ்க்கையை நாங்கள் என்ன செய்யலாம், பார்க்கலாம் என்கிற செய்தியை பொதுவாக நாங்க இதை எங்களோடு இந்த ஈமானை நாங்கள் பரிசீலித்து பார்க்கிறது, ஈமானை நாங்கள் புதுப்பித்துக் கொள்றது, ஈமானை அதிகரிக்கக்கூடிய அம்சங்களை நம்ம அதிகரித்துக் கொள்கிறது, எங்களுடைய தவறுகளை பாவங்களை தீமைகளை போக்குவதற்கு இஸ்லாம் சொல்லுகின்ற இந்த தௌபா போன்ற இஸ்திக்பார் போன்ற வழிமுறைகளை கையாளுகிறது. அதே நேரத்திலே கஷ்டம் நஷ்டம் துன்பம் சந்தோஷம் மகிழ்ச்சி எது வந்தாலும் எல்லாமே அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வருகிறது என்கிற அந்த பூரணமான அடிப்படை நம்பிக்கையோடு அவனுடைய உள்ளத்தில் இருக்குமாக இருந்தால் தன்னுடைய வாழ்க்கையில் நம்ம என்ன செய்யலாம், மகிழ்ச்சியை பார்க்கலாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உருவாக்கின கண்ணியத்துக்குரிய சஹாபாக்களுடைய வாழ்க்கை நிறைய நம்ம என்ன செய்கிறோம் இது சம்பந்தமாக பார்க்கிறோம். அவர்கள்ட்ட பெரிய சொத்து எதுவுமே கிடையாது, ஆனால் இருக்கிறதை கொண்டு போதுமாக்கி கொண்ட மன வலிமை உள்ளவங்க தான் சஹாபாக்கள். இருக்கிறத கொண்டு என்ன செய்து வெளியில பார்த்தால் ஏதோ பணக்கார பிள்ளைகள் மாதிரி தெரிவாங்க, ஆனால் அவர்கள் என்ன செய்வாங்க, தங்களுக்கு தேவை இருந்தாலும் பிறருக்கு அதை என்ன செய்வார்கள், முற்படுத்தி பிறருடைய தேவையை முதன்மைப்படுத்தி நிறைவேற்றி கொடுக்கின்ற நல்ல மனிதர்களாக இந்த சமூகத்தில் என்ன செஞ்சிருக்கிறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பாசறையில வளர்ந்த அந்த கண்ணியத்துக்குரிய சஹாபாக்களுடைய வாழ்க்கையில நிறைய செய்திகளை பார்க்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, எனவே இந்த வகையில பொதுவாக ஈமானும் சாலிகான அமலும் ஒன்றோடு ஒன்று இறுக்கமாக பின்னி பிணைந்தவைகள். இந்த இரண்டை நாங்கள் என்ன செய்ய வேண்டும், சரியாக நாங்கள் சரிப்படுத்திக் கொண்டால், ஏதாவது தொய்வு இருந்தால் அதை சரிப்படுத்திக் கொள்வோமாக இருந்தால் எங்களுடைய வாழ்க்கையிலையும் மகிழ்ச்சியை சந்தோஷத்தை நிம்மதியை பார்க்கலாம். அந்த வாழ்க்கை அல்லாஹ் தஆலா எனக்கும் உங்களுக்கும் தந்தருள்வானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.